ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேட் பாய் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டுருக்கோம். நான் நம்ம பிசி சிஸ்டம் ஜீவன், அதுக்கப்புறம் பிரதீப் சார் 3 பேரும் ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டுருக்கோம். பிரதீப் சார் யாருன்னா அந்த ஒயிட் ஹயபுசாவில் போயிட்டுருக்காருங்களா, அவர் தான் பிரதீப் சார். அவர் வந்து எங்கள் கிளப்போட சீனியர் ரைடர். ஸோ அவர் வந்து நிறைய கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் யூகேல செட்டில் ஆகிட்டார். அங்கேயே ஒரு பைக்கிங் ரைட்லாம் நிறைய ரைட்ஸ் போயிட்டு இருந்தார். அவங்க அங்கே பைக்ஸ் வச்சுருந்தாரு. அங்கே வந்து ட்ரைம் ராக்கெட்டு, டேவல், R6 அந்த மாதிரி பைக்ஸ் அங்கே வச்சுருந்தாரு. ஸோ இப்போ அங்கே முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சு இப்போ திரும்ப இந்தியா வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆட்டிசமுக்காக பெருசாக தமிழ்நாட்டில் ஸ்கூல் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆட்டிசமுக்காக ஒரு ஸ்கூல் கட்டலான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 3 பேர் இந்த ஷார்ட் ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போய் தான் உங்களுக்கு ஹயபுசா ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். வழியே தெரியலனா கூட நம்ம ஜீவன் தான் லீட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பாருங்கள் வர்சஸில் போயிட்டு இருக்கான். ஜீவன் அப்படி இல்லை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி போயிட்டு உங்களுக்கு நான் திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ மக்களே, நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் வந்து பிரதீப் சாரோட ப்ராப்பர்ட்டி. இங்கே தான் அந்த ஆட்டிசம் ஸ்கூல் கட்ட போகிறாரு. ஸோ சீக்கிரம் ஒரு ஆட்டிசம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இந்த ஓப்பனிங் ஒரு vlog-ஆக பண்ணணும். ஜீவன் வந்து வண்டி செட் பண்ணிட்டு இருக்கிறான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்க. ஹயபுசா தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹயபுசா தான் வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரு பெரிய பைக் ஹயபுசா. ஹயபுசாவோட பேரே வந்து ஒரு ஃபால்கன் பேர்டு தான் அவங்க சொல்கிறாங்க. ஃபால்கன் பேர்டோட பேர் தான் ஹயபுசா. அது ஏன் ஃபால்கன் பேர்டு அவங்க பேர் சூஸ் பண்ணாங்கன்னா, அந்த பேர்டு தான் வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட்டு ஃப்ளை பண்ணுற பேர்டு. அது வந்து வெர்டிக்கல் டைவ் பண்ணும்போது 320 km/h டைவ் பண்ணும். அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு 280 320 வரையும் அதை ட்ராவல் பண்ணோம். அது வடிவேல் காமெடி மாதிரி அது பக்கத்துலேருந்து பார்த்தா சும்மா மாமா மின்னல் அந்த ரேஞ்சுக்கு அது ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பைக்கும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பைக், வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக்குங்கனால இதுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. இதை வச்சதுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. ஏன்னா அந்த டைம் 1999 அந்த டைமில் இந்த பைக் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஹோண்டாவில் பிளாக் பர்ட்னு ஒரு பைக் இருந்தது. அதுதான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தது. அதுதான் ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்னு அப்போது அந்த ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த பைக்கோட மார்க்கெட்டை உடைக்கணும். ஸோ வந்து பிளாக் பேர்டுக்கு ஆப்போசிட்டில் ஃபால்கன், அதுதான் அதோட வேட்டையோட ஹண்டிங். அதுதான். ஸோ அதுக்காக அவங்க வந்து வில்லத்தனமாக யோசிச்சு அந்த பிளாக் பேர்டை ஹண்ட் பண்ணுறதுக்காக ஃபால்கன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அந்த பிளாக் பேர்டை ஃபால்கன் வேட்டை ஆகிடுச்சு, ஹண்ட் பண்ணிடுச்சு, மார்க்கெட்டை உடச்சிருச்சு தூள்தூளாக. ஏன்னா அந்த பைக்கை விட ஹயபுசா வந்து 25 km/h எக்ஸ்ட்ராவாக ஸ்பீடு போச்சு. ஸோ அங்கேருந்து தான் அதோட ஃபேன் பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு ஃபுல்லாக பிக்கஸ்ட் ஃபேன் பேஸாக மாறிச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த பைக்கோட ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஜீவன் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு செட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட வாக் த்ரூ கிளிப்பை பார்த்துட்டுங்க. நம்ம இப்போ இதோட ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி, ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் லுக்கு தான் இதோட பைக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அண்ட் லுக்கு தான். இந்த மஸ்குலர் ஃபீல் தான் உங்களுக்கு இந்த ஊரோட மெயின் இந்த பிக்கஸ்ட் ஃபேன் பேஸ் கொண்டு வந்தது. எப்படி பார்த்தாலும் இந்த பைக் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நம்ம பாகுபலி வர அந்த ஓடி வர பைஸ், இந்த பைசனே வெள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த பைக் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு மஸ்குலர் ஃபீல். இதோட டிசைன்ஸுமே அந்த மாதிரி தான். ஃபுல் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக கம்ப்ளீட் ஏரோடைனமிக்ஸ் இதில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கை வச்சு நிறைய பேர் இதில் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க வேர்ல்டு வைடில். கோஸ்ட் ரைடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீடனில் ஒரு 10 years பிஃபோர் யூடியூப்பில் மில்லியன்ஸ் வியூ கொண்டு வந்திருந்தார். இப்போ வந்து மில்லியன் வியூ வரது ஒரு விஷயம் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் மில்லியன் வியூ வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் இந்த பைக்கை ஸ்டன் பண்ணி தான் அவர் அவ்வளோ வியூஸ் கொண்டு வந்தார். ஸோ இந்தியாவில் இது எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூமில் ஜான் ஆப்ரம் அந்த பைக் ஓட்டு வர ஒரு வேறு லெவலில் கிளாஸாக. ஸோ அந்த பாட்டை நம்ம மேலே போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து அதுலேருந்து இந்த பைக் பயங்கர கிரேஸ் இருந்தது.
தமிழ்நாட்டில் இந்த பைக் எப்போ எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா எஸ்ஜே சூர்யா அன்பே ஆர்வரே படத்தில் ஒரு பயங்கரமாக ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடிருப்பாரு. கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்த பாட்டை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இது என்னடா ஹயாபுசாக்கு அந்த சோதனைங்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அதுலேருந்து எல்லாருக்கும் இங்கே ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு இந்த பைக்கு. ஸோ இதோட அடுத்த ஹைலைட்ஸ்னால் இதோட ஏரோடைனமிக்ஸ். இது எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இது எப்படி காற்று கிழிச்சிட்டு போகுதுங்கிற அது பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்போ 1999 ஸ்டார்ட் பண்ணும் போது. ஸோ அதோட பெரிய டிசைன்ஸ் எதுவும் இன்ன வரையும் சேஞ்ச் பண்ணல. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரண்ட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே காற்று பட்டுச்சுன்னா காற்று கிழிச்சு இது வெளியே மேலே போயிட்டு இங்கே ஒரு ப்ராப்பர் ரைடர் டக் பண்ணி ஓட்டும் போது ஒரு ஹெல்மெட் மேலே பட்டு காற்று வந்து இந்த சைடு எக்ஸிட் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட விண்ட் பிளாஸ்ட் இருக்காது. அதனால தான் அது வந்து அவ்வளோ 300+ அந்த ஸ்பீடு போகிறது காரணமே இந்த ப்ராப்பர் டிசைன் தான். ஸோ இந்த டிசைன்ஸ்க்கு அப்புறம் இந்த ரைடிங் பொசிஷன் எப்போவுமே நான் ஒரு வண்டி வாங்கும் போது எனக்கு முக்கிய ரைடிங் பொசிஷன் தான். நீங்கள் என்ன வண்டியை வாங்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக உங்களால் உட்காந்து ஓட்ட முடியல, வண்டி ஓட்டலைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக ஒரு ரைடிங் பொசிஷன் இருக்குது இந்த பைக் தான். ரொம்ப லீன் பண்ணி ஓட்ட தேவையில்லை, அதுக்காக அப்ரைட் பொசிஷனும் கிடையாது. ஆனால் இந்த பைக் வச்சும் நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய யூடியூப் வீடியோஸே இருக்குது. லே லடாக்கில் அந்த பைக் வச்சு போயிருக்காங்க. ஸோ இது வந்து இதுவரையும் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்ததுலேயே ரொம்ப ஈஸியாக இருக்க ரைடிங் பொசிஷன் இந்த பைக் தான். ஸோ இந்த பைக்கோட டிசைன்ஸ் அண்ட் அந்த லுக்குக்கு அப்புறம் இந்த பைக்கோட மோஸ்ட் பவர்ஃபுல் அந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா 1340cc இன்லைன் 4 இன்ஜின். இன்லைன் 4க்கு ஒரு பெரிய க்ரேஸே இருக்குது அதோட எக்ஸாஸ்ட் நோட்க்கு. இது அவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின், அதுதான் இவ்வளோ ஸ்பீடு போகிற ரீசனு. இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 197 பிஹெச்பி 155 Nm டார்க். இது 1999 இந்த பைக் வரும்போது இது above 300 ட்ராவல் பண்ணிச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 328 km/h ட்ராவல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேனுஃபேக்சர் எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. மாதிரி வந்து 300க்கு மேலே எந்த பைக்கும் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பஞ்சாயத்தில் முடிவு பண்ணி அதனால தான் இப்போ எல்லா பைக்குமே 299 தான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடாக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்குமே அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணாங்க 299. ஆனால் இதோட ஒரிஜினல் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300+, 320+ போகும் இந்த பைக்கோட ஸ்பீடு. இது வந்து 6 மேனுவல் ஸ்பீட் கியர் பாக்ஸு. ஸோ 6 வேரியபிள் ஸ்பீட் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பைக்கில் வந்து சார் வந்து டூ பிரதர்ஸ் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. இது ஹயாபுசாக்குனே வந்து டூ பிரதர்ஸ் எக்ஸாஸ்ட். இதோட இன்லைன் எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஏ ரகுமான் சாங் மாதிரி இருக்கும். ஸோ நான் இதோட எக்ஸாஸ்ட் இப்படியும் காட்டுறேன். உங்களுக்கு ஃப்ளைபையில் இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃப்ளைபை காட்டுறேன். அந்த ஃப்ளைபை பார்க்கும் போதே ஒரு ஏ ரகுமான் சாங் ஓடுற மாதிரி இருக்கும். எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு. எக்ஸாஸ்ட் நோட் எப்படி கேட்டிங்க, ஐடியலாக இருக்கும்போது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டிங்க. இப்போ ஒரு ஃப்ளைபை இருக்குது. இந்த ஃப்ளைபையில் இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது, எவ்வளோ ரித்தமாக இருக்குது, ஒரு ஏ ரகுமான் மியூசிக் மாதிரி எப்படி கேட்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பைக்கில் இன்னும் அந்த பிரம்மாண்டமாக லுக்கு கொடுக்குறது அந்த டேங்க்கு. இந்த டூரிங்காகவே இந்த டேங்க் இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஒரு டூர் பண்ணுற மாதிரி டேங்க் கொடுத்துருப்பாங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 21 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த பைக்கில் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட சஸ்பென்ஷன்ஸ். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ், காயில் ஸ்ப்ரிங், ஆயில் டேம்டு. இது வந்து இவ்வளோ ஸ்பீட் போயும் இந்த வண்டியோட வெயிட் வந்து 260. இந்த வெயிட்டையும் தாங்கி இந்த ஸ்பீடையும் தாங்கிறது ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன்ஸை கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் டைப் மோனோ ஷாக். இது காயில் ஸ்ப்ரிங், ஆயில் டேம்டு. இந்த சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு அந்த இவ்வளோ ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது. எவ்வளோ ஸ்பீடு போனாலுமே எந்த பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு பக்காவாக ஹெல்ப்பாக இருக்கும். பைக்கோட அடுத்த மேசிவ் லுக்ஸில் இந்த டயர்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ரிம் சைஸ் ரெண்டுமே 17 தான். ரியர் டயர் வந்து அந்த மேசிவ் லுக்கு வந்து 190/50, ஃப்ரண்ட் டயர் வந்து 120/70. ஸோ இந்த டயர்ஸுமே இந்த பைக்கோட லுக்ஸில் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இதோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நான் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஃபோட்டோஸ் போட்டேன். என்னோடய ஃபேட் பாய் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டேன். அதுக்கு பெருசாக ஒரு லைக்ஸே வரல. ஆனால் இந்த பைக்கோட வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டேன். அந்த ஃபோட்டோ போட்டு சும்மா லைக்ஸ் பிச்சுக்குச்சு. இதிலே தெரியும் உங்களுக்கு இந்த பைக்கோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பைக்கை நம்ம ஒரு சின்ன ரைடு போயிட்டு இந்த பைக்கோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கன்சோலை பாருங்க மக்களே, என்ன லுக்காக இருக்குது. ஒரு காக்பிட்டில் இருக்க மாதிரி இருக்குது இந்த கன்சோல் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பைக்கை வந்து வெல் டேம்டு வைல்ட் அனிமல்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக கரெக்டான ப்ரைஸ் இது இந்த பைக்குக்கு. இந்த பைக் ஓட்டும் போதே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பயங்கர ரா பவர் இந்த பைக்கில். அந்த 300 போகும்போது அவ்வளோ ஒரு உங்களுக்கு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ணி அது மேலே உட்காந்துட்டு போகும்போது, ரைட் பண்ணும்போது உங்களுக்கே நம்ம நரசிம்மா விஜயகாந்த் மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் ஃபீல். அதுதான் இந்த பைக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி.
ஸோ நீங்கள் மற்ற பைக்ஸில் பார்க்குற மாதிரி மற்ற லிட்டர் கிளாஸ் பைக்கில் பார்க்குற மாதிரி எந்த எலக்ட்ரானிக் ஃபேன்சி ஐட்டம்ஸும் இதில் கிடையாது. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்புறம் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. ஒரு ரா பவர் தான். உங்களுக்கு த்ராட்டல்லாம் அவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கும். இதில் மூணு மோடு இருக்குது. இதில் ஏபிசின்னு சொல்லிட்டு, ஏ வந்து ஹை மோடு, பி வந்து மிடில், சி வந்து இந்த நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு நார்மல் மோடு ஃபுல்லாக அண்டர் ப்ளே பண்ணோம். ஹை மோட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டில் அவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு 250 கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ அந்த அட்ரினல் ரஷ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. கொஞ்சம் விட்டால் ஹார்ட்டியாக வந்து வெளியே விழுந்துடும் அளவுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஓட்டும் போது உங்களுக்கு வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை நான் எப்போது சொல்கிற மாதிரி ஒரு பைக்குக்கு பிரேக் ரொம்ப முக்கியம். இதில் வந்து டொக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட்டு வந்து 320 mm ஓடி 12 டிஸ்க்கு, ரியர் பார்த்தீங்கன்னா 240 mm ஓடி சிங்கிள் டிஸ்க்கு. ஸோ இப்போ வர 2017க்கு வர மாடல் அதிலெல்லாம் வந்து பிரம்மோ பிரேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட அந்த பிரேக்ஸ் இன்னும் எஃபிஷியன்ஸாக இருக்குது, ரொம்ப பவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரையும் இந்த பைக் வந்து குட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்புறம் இந்த ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு டீசெண்டான ஹேண்டில் பார் தான். இதில் வந்துட்டு மோட்ஸ் கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்குது, இந்த இன்ஜின் குவில் ஸ்விட்ச் இருக்குது, இந்த லைட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், அப்புறம் ஆர்என் இண்டிகேட்டர்ஸ், இவ்வளோ தான். இது அதுதான் ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஃபேன்சி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே இந்த பைக்கில் கிடையாது. இது கம்ப்ளீட் ரா பவர் ஆன பைக். ஸோ இந்த பைக்கோட ஓனர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரதீப் சார், எங்கள் கிளப்போட சீனியர் ரைடர். இன்டர்நேஷ்னல் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அவர் பைக்ஸ் ஓட்டியிருக்காரு. ஸோ ஒரு ஒர்க் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பைக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு நிறைய டிப்ஸ் எப்போவுமே கொடுப்பாரு, ஓவர்சீஸ் போகும்போது எப்படி ரைட்ஸ் போகணும் எல்லாமே. ஸோ இப்போ அவரை தான் நம்ம இன்ட்ரோ பண்ண போகிறோம். சார் ப்ளீஸ் சார் ஹாய் சொல்லுங்கள் சார். ஹாய் சார் இந்த பைக்கோட சர்வீஸ் சார்? சர்வீஸ் காஸ்ட் வந்து 10,000 rupees. 10,000 ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட மைலேஜ் வந்து 11 தான். இந்த பைக் நாங்கள் நிறைய ஓட்டியிருக்கோம். சாருக்கு வந்து இந்த பைக் எத்தனை தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இது எங்கள் பைக்கு மாதிரி. அடுத்தது சாரோட அந்த ஆட்டிசம் பற்றி ஒரு 2 ஆட்டிசம் என்ன? ஸோ ஆட்டிசம்ன்றது ஒரு லைஃப் லாங் டெவலப்மெண்டல் டிஸார்டர். ஓகே. அது இப்போது இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 1 lakh சில்ட்ரன் பர் இயர் ஆட்டிசமில் டயக்னோஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து க்யூர் கிடையாது, பட் தெரப்பி மூலியமாக ஓரளவுக்கு எஜுகேட் பண்ணலாம், இண்டிபெண்ட் ஆகலாம். ஆட்டிசம் வந்து நமக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராரு. ஸோ உங்களுக்கு ஆட்டிசம் பற்றி தெரியணும், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், தமிழில் வந்து இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டிசம் பற்றி நம்ம தனியாக ஒரு vlog பண்ணலாம். ஸோ சார் எப்போயுமே நமக்கு சப்போர்ட் இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ்ன்னு சொல்ல தேவையில்லை, வீடியோக்காக சொல்கிறேன். ஸோ இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 260 kg சூப்பர் பைக். இந்த பவருக்கு இந்த வெயிட் கண்டிப்பாக இருக்கும், அப்போ தான் அது ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பைக்கோட ஒப்பீனியன் என்னோடதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேல ஒரு பக்காவான பைக்கு. இது நிறைய பேரை ஃபேன். இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இப்படி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பைக்கை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த ரைடிங் பொசிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாங் ரைட்ஸே நீங்கள் இதை வச்சு போகலாம். எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நீங்கள் லாங் ரைட்ஸ் போக முடியாது. என்னை பொறுத்தவரையும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த பைக்கை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற அந்த மார்க்கெட் ஸ்டாக் மட்டும் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் வந்து ஐபோஸா வந்து திரும்ப ரீஷெடியூல் பண்ணுறாங்க. பைக்ஸ் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோடு வருது, டர்போ சார்ஜஸ் வருது, நிறைய ஃபேன்சி எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்ஸ் பைக்கில் ஈக்குவலாக போட்டி போடுறதுக்காக வருது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அது ரூமர்னு சொல்கிறாங்க. வந்தால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த பைக்கில். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வர இருக்குது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சஜஷன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டா ஐடி ஹார்லி கை மது, அங்கேயும் உங்கள் சஜஷன்ஸை சொல்லலாம். அப்புறம் 4city பைக்கர்ஸ் என் கிளப், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக அதுலேயும் வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்க்குறேன். பை பை மக்களே.